सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम மூணாவது ஆஸ்வாதம் 36வது ஸ்லோகம். இங்கே கோவிந்த பகவத்பாதாச்சாரியாளுடைய சரித்திரம், அதாவது ஏற்கனவே அவர் என்னவா இருந்தார், எப்படி கோவிந்த பகவத்பாதர் ஆனார் அப்படிங்கிறது கதை விஸ்தாரமா சொல்லப்படுறது. இதுக்கு முன்னாடி நாம என்ன பார்த்தோம், பதஞ்சலி சரித்திரத்திலேருந்து ஆரம்பிச்சோம். ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக வந்து அவர் மகாபாஷ்யத்தை எழுதி சிவனுடைய ஒரு ஆஜ்ஞையின் பேர்ல மகாபாஷ்யம் எழுதி அதை பாடம் சொல்ல 1000 பேருக்கு பாடம் சொல்ல போய் அது நடக்காம நடுப்புற விக்னம் வந்து ஒரே ஒரு சிஷ்யன் மாத்திரம் அவன் மிஞ்சி இருக்கும்படியாக ஆகி அவனுக்கு சாபம் வேற கொடுத்து பிரம்மராட்சசனா போன்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து சாப விமுக்திக்கு நீ இந்த மகாபாஷ்யத்தை பூரா பாடம் சொன்னேன்னா உனக்கு சாப விமோட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஒரு மரத்துல இருந்துட்டு இருக்கும் போது சந்திரசர்மா அப்படின்னு ஒரு பிராமணன் அவன் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவங்கிட்ட மகாபாஷ்யம் படிக்கிறேன்னு சொல்லி படிச்சான். படிச்சு அவர் சொன்ன அன்னைக்கு ஆன பாடத்தை அங்க வட்டபத்திரத்துல அங்க கீழே விழுந்த இலைய பொறுக்கி அதுல நகத்தினால எழுதி வச்சிருந்தான். அப்படி எழுதி அதை மூட்டையா கட்டினுட்டான். என்னைக்கு மகாபாஷ்யம் முடிஞ்சதோ அன்னைக்கு, பாடம் முடிஞ்ச அன்னைக்கு அந்த பிரம்மராட்சசனுக்கு சுயரூபம் அந்த சுயரூபத்தோடு அவன் இவனுக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு நேர தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். இதை சொல்லிட்டு அப்புறம் கௌடபாதாச்சாரியாள்னு ஒருத்தர பதரிகாசிரமத்திலே சுகர்கிட்ட சன்னியாசத்தை வாங்கிட்டு சிஷ்யராக வந்தவர் மேற்கொண்டு கோவிந்த பகவத்பாதாளுக்கு பாடம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே அவளுக்கு உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காகவே பதரிகாசிரமத்துல காத்துட்டு இருக்காருன்னு அவருடைய பெருமையை கொஞ்சம் என்னிடத்துல சொன்னார். இதுக்கு மேல நாம கோவிந்த பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை தான் பார்க்கணும். அங்கதான் இந்த சந்திரசர்மாவுடைய கதை தொடர்றது. பூரா மகாபாஷ்யம் படிச்சாச்சு பிரம்மராட்சசன்கிட்ட. அந்த பிரம்மராட்சசனுக்கும் முக்தி கிடைச்சு அது தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. இப்போ என்னன்னு பார்ப்போம். நக லிখিত பதஞ்சலி பிரபந்தம் வடதலஜாலகம் உத்தரீய பத்தம் சிரசி ததத் அபீஷ்டலாப ஹிருஷ்டः ச நிபவருத்தே வனவர்த்மனா மனிஷி. இந்த சந்திரசர்மா நகத்தினால எழுதியிருக்கான். அந்த மகாபாஷ்யம் பூரா நகத்தினால கீறி கீறி எழுதியிருக்கான். எதுல எழுதியிருக்கான்? வட்டபத்திரத்துல இல்லையா, வட்டவிருஷத்தினுடைய இலைகள்ல அதை பொறுக்கி அதில் எழுதி வச்சுட்டு இருக்கான். அதை ஒரு உத்தரியத்துல ஒரு வஸ்திரத்துல மூட்டையா கட்டி வச்சுட்டு இருக்கான். அதை சிரசி ததத்து தலையில தூக்கிண்டு ரொம்ப சந்தோஷம், நமக்கு கிடைச்சி போச்சு, நாம எதை நினைச்சு வந்தோமோ அந்த பாதஞ்சல மகாபாஷ்யம் நமக்கு கிடைச்சிடுத்து. இல்லைன்னா எங்கேருந்து வரும் பாதஞ்சல மகாபாஷ்யம் இல்லையா, பிரம்மராட்சசங்கிட்ட தான் அது இருந்திருக்கு. ஆக அந்த விதத்திலே அவனுக்கு அபீஷ்டலாப ஹிருஷ்டகா, அவன் வனவர்த்தமனா ஒரு காட்டு வழியாக நீபவருத்தே மனிஷி, அந்த வித்வான் காட்டு வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார். ததனு பதி சலன் ச சந்திரசர்மா சரிதம் அவைக்ஷத காமபி பிரசன்னாம்
விகச்ச கமல கர்ப்ப ரேணு கந்தி சிரமம் அபஹந்தி நிருணாம் எதூர்மி வாத்தகா. வர வழியில அந்த சந்திரசர்மா ஒரு நதியை பார்த்தானா. சரிதம் அவைக்ஷத காமபி பிரசன்னாம். அந்த சரித்தன நதி, அந்த நதியில உள்ள ஜலம் இருக்கு, அப்படியே அழகா இருக்கா, தெளிவா இருக்கு, பிரசன்னமா இருக்கு, கலக்கம் இல்லாம நல்ல தெளிவா இருக்கு. அதுலயும் கமல விகஜ கர்ப்பரேணு கந்தி வாத்தகா, அதுல நிறைய தாமரைகள் மலர்ந்திருக்கு. அதுல உள்ள அந்த மகரந்தத்துடைய வாசனையோடு கலந்து காத்து வீசுறது. கமல விகஜ, விகஜன மலர்ந்த, கமல மலர்ந்த தாமரைகள்ல உள்ள அந்த ரேணுகள் இருக்கே, அதாவது பராகம்னு சொல்லுவா, அந்த பராகத்தோடு பட்டு, அது மேல பட்டு அந்த கந்தத்தோடு அந்த காத்து அங்க வீசுறது. எது ஊர்மி வாத்தகா, அந்த காத்து இந்த நதியில ஏற்படக்கூடிய அலைகள் மேலையும் பட்டு நம்ம மேல படுறதான். அது எப்படி, அதனால அது சிரமம் அபகந்தி, நல்ல வாசனையாகவும் இருக்கு, குளிர்ச்சியாகவும் இருக்கு. அந்த புஷ்பங்கள்ல பட்டு வரதுனால வாசனை கொண்டதாக அந்த வாயு இருக்கு. அந்த நதி ஜலத்துல அலைகள் மேல பட்டு நம்ம மேல அடிக்கிறதுனாலே சீதளமாகவும் இருக்கு. அதனால இது சிரமத்தை போக்கக்கூடியதாக இருக்கு. இவனும் ரொம்ப தூரத்திலேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்கிற காரணத்தினாலே அந்த நடந்து வந்த சிரமத்தை போக்கக்கூடியதாக அந்த காத்து இவனுக்கு அமைஞ்சது. அத ச புதவரஹா ஸ்ரமேண தஸ்யாக கிமபி நிபீய ஜலம் தடத்ரு மூலே தலச்சயம் உபதாய வஸ்திரபத்தம் லிகித பதஞ்சலி வாங்மயம் நிதத்ரவ். அவன் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த வித்வான் சந்திரசர்மா என்ன பண்ணினா, கொஞ்சம் ஜலம் குடிச்சானா. அந்த நதியிலேருந்து ஜலத்தை குடிச்சிட்டு, தாகத்துக்கு ஜலத்தை குடிச்சு சாந்தி பண்ணிட்டு, அங்கேயே நதி கரையில இருந்த ஒரு மரத்தின் அடியிலே தலச்சயம் உபதாய வஸ்திரபத்தம், இவன் கொண்டு வந்த அந்த மூட்டை தானே அவன்கிட்ட இருக்கு இப்போ, அந்த இலை மூட்டை, அந்த இலை மூட்டைய அப்படியே கட்டவுக்காம வச்சு அது மேல தலைய வச்சுட்டு கொஞ்சம் தூங்கினான். அந்த பாஷ்ய மூட்டை இருக்கே, பாஷ்யங்கள் எழுதின அந்த இலை மூட்டை, அதை தலைக்கோசரமா வச்சுண்டு கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கான். ஏதன் மத்தியில அங்க ஒரு வத்சம் வந்துடுது, ஒரு குட்டி வந்துடுது. வத்சான்னு கண்ணுக்குட்டி சொல்லுவா, ஆனா இங்க அஜபக்ஷிதம் மகாபாஷ்யம்னு பிரசித்தம், ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கலாம். யாவன் நித்ரா வசமயமகாத் தாவதஸ்யோபதானம் வத்சஹ் கஷ்டித் வடதலச்சய கிராசலோலஹா சகர்ஷ உத்தாயாத கிரசன சிட்டுலாத் ஆக்ஷிபத் வத்ச வக்த்ராத் தத்தந்தாளி க்ஷதலிபி ஹடாத் கேஷுச்சித் தத்தலேஷு. தூங்கிட்டு இருக்கிறச்ச இவன் தலைக்கோசரமா வச்சிருந்த அந்த மூட்டையை ஏதோ ஒன்று இழுக்கிறது சகர்ஷ அப்படின்னு இவன்கிட்டேருந்து பிடிச்சி இழுக்கிறது. என்னடா அதுன்னு பார்த்தா இப்பதான் அவன் தூங்கியிருக்கான். நித்ராவசம் அயமகா, அதுக்குள்ள அது வந்துடுச்சு. இவன் தலைக்கோசரமா வச்சிருந்த அந்த தலகாணி மாதிரி அந்த அந்த இலை மூட்டைய பிடிச்சி இழுக்கிறது. வத்சஹ் கஷ்டித்து, ஆட்டுக்குட்டி, அது பிடிச்சி இழுக்கிறது. அதுக்கு அங்க அது தேவையா இருக்கு. அதுல நிறைய இலையெல்லாம் இருக்கு, அந்த இலையெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை. அதனால வடதலச்சய கிராசலோலஹா, அதுல இருந்து அந்த வட்டபத்திரங்கள்லாம் சாப்பிடணும்னு ஆசை இல்லை, அதை பிடிச்சி இழுக்கிறது. அதுல இவன் முழிச்சுட்டான். முழிச்சுண்டு பார்த்தா அது கொஞ்சம் இலையை சாப்பிட்டாச்சு, உள்ள போயிடுது. உடனே அதை வாயை திறந்து உள்ளுக்கோள் போன இலையெல்லாம் வெளியில எடுத்து, சாதாரண இலை இல்லையே, அது எழுதி வச்சிருக்கிறது தானே, அதுக்குள்ள அதனுடைய பல்லு பட்டு சில எழுத்துக்கள்லாம் வேற மறைஞ்சு போய் எப்படியோ அதுல இருந்து காப்பாத்தினான். உத்தாய அத கிரசன சட்டுலாத் ஆக்ஷிபத் வத்ச வக்த்ராத், அந்த ஆட்டுக்குட்டியுடைய வாய்க்குள்ளேருந்து எடுத்தான் இலைய, வயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி
எடுத்து தத் தந்தாளி க்ஷத லிபி, அதனுடைய அந்த பல் வரிசை பட்டு இவன் எழுதினதெல்லாம் சிலது போயிடுத்து. இருந்தாலும் ஹட்டாத் கேஷுச்சித் தத்தலேஷு, சில வேலைகள் இப்படி ஆயிடுத்து. அதனாலதான் இப்போ அஜபக்ஷிதம் மகாபாஷ்யம் சில சூத்திரத்துக்கு இருக்கும், சில சூத்திரத்துக்கு இருக்காது. ஏன்னா அது ஆடு சாப்பிடுத்துன்னு சொல்லுவா. ஒரு இப்போ வந்துட்டே இருக்கும், நடுப்புற பார்த்தா காணாம போயிடும், சில சூத்திரங்கள்லாம் காணாம போயிடும். எப்படி இப்படின்னு கேட்டேன், அதான் சாப்பிட்டாச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. புதம் ததா சிந்து தட்டே பிரதிஷ்டிதம் புபுக்ஷிதம் காச்சிதவேத்திய கன்யகா நவம் வஹந்தி நவநீத மாயையௌ கரேண பீயூஷமிவ ஆதிமோகினி. இவன் அந்த கரையில தான் இருக்கான், இன்னும் நதிக்கரையில பசி தாங்கல. சிந்து தட்டே, அந்த நதிக்கரையில எங்கேயோ உட்காந்துருக்கான், புபுக்ஷிதனா இருக்கான், பசியோட இருக்கான். என்ன பண்றது, அங்க ஒன்றும் கிடைக்கல. அந்த சமயத்துல ஒரு கன்னிகை வந்தாள். காச்சித் அவேத்திய கன்னிகா. கன்னிகானா இவன் பசியோடு இருக்காங்கிறத இவனை பார்த்தே புரிஞ்சுன்னு விட்டாவ. அவ கையில நவநீதம் வஹந்தி ஆயையோ, கையில அப்ப கடைஞ்சு எடுத்த வெண்ணைய எடுத்துட்டு வந்திருக்காள். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, பீயூஷம் இவ ஆதி மோகினி. பீயூஷம்னா அமிர்தம். கையில அமிர்தத்தை எடுத்துட்டு மோகினி அவதாரமா மகாவிஷ்ணு வந்தார்னு பேரு. அவர் கதை உண்டு. அதாவது இந்த க்ஷீரசாகரத்தை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்தாலும் இல்லையோ, தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் எடுத்தா. ஆனா அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைக்கல, தேவர்களுக்கு தான் கிடைச்சது. ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அது வாங்கணும். ஆனா தேவர்களுக்கு தான் கிடைக்கணும்னு ஒரு பகவத் சங்கல்பம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவா ரெண்டு பேரும் சண்டை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இது உடனே அப்போ அங்கேருந்து பகவான் மோகினி அவதாரம் எடுக்க முடியாச்சு. ஒரு அழகான சுந்தரியாக கையில அமிர்த கலசத்தை வச்சுட்டு வந்துட்டான். அந்த அசுரர்கள்லாம் அவளை பார்த்த உடனே அந்த அழகிலேயே மூழ்கிட்டு போய் அவளுடைய பேச்சில மயங்கி அவ சொன்னபடி கேட்கிறேன்னு கேட்டா. அவ ஒரு விதமா எல்லாரையும் உட்காத்தி வச்சு பரமாறுறேன்னு சொல்லி அந்த அந்த அமிர்தத்தை அசுரர்களை குடிக்க விடாம பண்ணிவிட்டேன். அவளுக்கு போய் சேராதபடிக்கு பண்ணிட்டேன். அந்த மாதிரி இல்ல, அந்த மோகினிய பார்த்து எல்லாரும் மயங்கும்படியா அந்த மாதிரி ஒருத்தி வந்தாளோ இல்லையோ அந்த கதையில, அத போல இவ கையில புத்தம் புது வெண்ணைய எடுத்துட்டு வந்தாள் ஒரு கன்னிகை. தத சபாத்திரம் நவநீதம் அங்கனா தராதலே தஸ்ய நிதாய பார்ஸ்வதா பிரணம்ய பத்தாஞ்சலி ரித்தம் அர்த்தயாம் பபூவ பக்தி பிரதிபன்னையா கிரா. அந்த பெண் என்ன பண்ணினா, அந்த வெண்ணெய் கொண்டு வந்த பாத்திரத்தை அந்த பிராமணனுக்கு பக்கத்திலே வைத்து தராதலே பூமியில வச்சாலாம். அவனுக்கு பக்கத்துல வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி கை கட்டிண்டு பிரார்த்தனை பண்ணினாலாம். பக்தியோடு பிரார்த்தனை பண்ணினான். இந்த மாதிரி இந்த வெண்ணையை நீங்க எடுத்துக்கணும், நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். புதேந்திர பூர்வம் பகவஹா தபோதனாக ஃபலாம்புதர்பாஜின பர்ஹிரர்ப்பணைஹி மயா குமாரியா பரிதோஷிதாக பிருஷம் பிரசாத சர்வஸ்வம் இதம் வச்சோ அவதன். புதேந்திர, ஏ புதர்கள்னா வித்வான்கள், வித்வத் சிரேஷ்டரே, வித்வான்கள் சிரேஷ்டரே, நல்ல பெரிய வித்வானையா இருக்கே. இதுக்கு முன்னாடி பகவஹா தபோதனாக நிறைய மகர்ஷிகள், தபஸ் பண்ணின மகர்ஷிகள்லாம் இங்க வந்திருக்கா. அவளுக்கெல்லாம் நான் சேவை பண்ணிருக்கேன். அவளுக்கு வேண்டிய பலம் கொடுக்க, அவளுக்கு வேண்டிய பழங்களை கொண்டு கொடுக்கறது, தர்பாசனத்துக்கு தர்பை கொடுக்கறது, அஜினம் மான் தோல் கொடுக்கறது, வேற
உட்காரத்துக்கு தர்பை இருக்கு, அதெல்லாம் வேண்டிய இதெல்லாம் பர்ஹிர் அர்ப்பணைகி இதெல்லாம் கொடுத்து நான் அவளுக்கு சேவை பண்ணியிருக்கேன். அதனால அந்த மகர்ஷிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிருஷம் பிரசாத சர்வஸ்வம் இதம் வச்சோ அவதன். நான் குமாரி, நான் கல்யாணம் ஆகாதவள். என்னிடம் அந்த தபோதனர்கள் அந்த மகர்ஷிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், இஹா கமிஷ்யதி அகிலம் பதஞ்சலேஹே அதீத்ய பாஷ்யம் கில கஷ்டன த்விஜஹ ததீய சிஷ்யாத் அச்சிரேண ரக்ஷசஹ பிரணம்ய தம் பூஜய பத்மலோச்சனே. ஏ பெண்ணே, இங்க ஒருத்தன் வருவான், இஹா ஆகமிஷ்யதி. அவன் எப்படின்னு கேட்டா அகிலம் பதஞ்சலேஹே பாஷ்யம் அதீத்ய, சம்பூர்ணமாக அந்த பாத்தஞ்சல பாஷ்யத்தை படிச்சுட்டு ஒரு பிராமணன் வருவான். அவன் யார்கிட்ட படிப்பான்னு கேட்டா ததீய சிஷ்யா, சாட்சாத் அந்த பதஞ்சலியுடைய சிஷ்யன், ராட்சசனா போன சிஷ்யன், அந்த சிஷ்யன்கிட்ட பாத்தஞ்சல மகாபாஷ்யத்தை படிச்சுட்டு ஒருத்தன் வருவான். நீ அவனுக்கு நமஸ்காரம் பண்ணி அவனுக்கு வேண்டிய சுஷ்ரூஷைகள் செய், அவனை பூஜி, தம் பிரணம்ய தம் பூஜய பத்மலோச்சனே. அந்த மாதிரி ஒரு பிராமணன் வருவான், அவனை நீ நன்னா பராமரிசை பண்ணி சுஷ்ரூஷ பண்ணுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்ப அந்த விதத்துல அது நீதாங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவ மகர்ஷிகள்லாம் சொன்ன பிராமணன் இவன் தான் அப்படிங்கிறத அந்த கன்னிகை கண்டுபிடிச்சுட்டா. பிரச்சாரயிஷ்யன் கிருதிம் ஆத்மனஹ ஸ்வயம் பதஞ்சலி தத்வபுஷா அபவத் புவி ச பூஜிதஸ்வாம் பரிணீய கன்யகாம் கரீயசி ஸ்ரேயசி வர்த்தயிஷ்யதி. அந்த பிராமணன் பதஞ்சலி பண்ணின அந்த பாஷ்யத்தை இந்த பூலோகத்துல பிரச்சாரம் செய்வதற்காக வருவான். அவன் மூலமாக பதஞ்சலி பண்ணின அந்த பாஷ்யமானது லோகத்திலே பிரச்சாரத்தை அடையும். அந்த பதஞ்சலி தான் அந்த ரூபத்துல வந்திருக்காருன்னு வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்வயம் பதஞ்சலி தத்வபுஷா அபவத் புவி, பதஞ்சலியே அந்த ரூபத்துல வந்திருக்கார். பதஞ்சலியுடைய அபரஸ்வரூபமா நீ அவனை பூஜை பண்ணு. உன்னால் பூஜிக்கப்பட்ட அவன் உன்னை விவாகம் செய்து கொண்டு உனக்கு நல்ல ஸ்ரேயோ மார்க்கத்தை காண்பித்து அதுல ஸ்ரேயோ மார்க்கத்துல உன்னை இருக்கும்படியாக செய்வான், உனக்கு வழிகாமிச்சு நல்ல மார்க்கத்தை காண்பிப்பான் அப்படின்னு அந்த மகர்ஷியெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு இந்த கன்னிகை சொல்றா. இவன் இந்த பிராமணங்கிட்ட இதீரிதாம் யோகி ஜனேன ஸ்ருண்வதி கிரம் த்விஜம் தம் மிருகயே அதுனாப்யகம் சச்சேத் பவான் ஜன்ம கிருதார்த்தமேவமே துவை பிரசன்னே கிமு துர்லபம் மயா. இந்த மாதிரி அந்த தபோதனர்கள்லாம் என்கிட்ட சொன்னா அதை நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அன்னியிலேருந்து நான் தேடிட்டே இருக்கேன், இந்த மாதிரி யாராவது பிராமணன் வராடா அப்படிங்கிறத. மிருகயே அதுனாப்யகம், இன்னி பரியந்தம் அவ சொன்ன அந்த ஆள் வராரா அப்படிங்கிறத நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சமயம் அந்த பிராமணன் நீங்களாக இருப்பேளானால் சச்சேத் பவான், அந்த மகர்ஷிகள் சொன்ன அந்த பிராமணர் நீங்க தான் அப்படின்னு இருந்தா நான் இப்போதே கிருதார்த்தையாகிவிட்டேன். என்னுடைய ஜென்ம சபலமாயிடுத்து. நான் கிருதார்த்தமேவ மே துவை பிரசன்னே கிமு துர்லபம் மயா. அவா சொன்ன ஆள் நீதான்னு சொல்லிட்ட. நீ என் மேல பிரசன்னமா இருந்தே, உனக்கு நான் சுஷ்ரூஷை பண்ணி நீ எனக்கு இதேன்னு சொன்னா அதுக்கு மேல எனக்கு துர்லபம்னு ஒண்ணு இருக்க முடியாது. வீராம் பிரபஞ்சைஹி அசவா கிம் ஈதிருஷைஹி புனாதி தே தர்சனமேவ தேஹினஹ ததாபி போக்தும் நவநீதம் ஆஹிருதம் மயா பிரசாதங்குரு திருஷ்யசே ஸ்ரவி. சரி, நான் இப்ப ரொம்ப ஜாஸ்தி உன்னோட பேச முடியாது, பேசக்கூடாது. நீ இருக்கிற நிலையில வீராம் பிரபஞ்சைஹி அசவாக்கி நீதிருஷைஹி இந்த மாதிரியான பேச்சுகளை வளர்த்துட்டே போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
புனாதித்தே தர்சனமேவ தேகினஹா, உன்னை போல மகாத்மாக்களை கண்ணால பார்த்து தரிசனம் பண்ணினாலே அது நமக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட இப்ப என்ன ஒரு பிரார்த்தனை பண்றேன்னு சொன்னா, நீ நீ சாப்பிட்றதுக்காக நான் இந்த வெண்ணெயை கொண்டு வந்திருக்கேன். போக்தும் நவநீதம் ஆகிருத்தம் மயா, நீ சாப்பிடுவதற்காக இந்த புத்தம் புது வெண்ணெயை கொண்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீ சாப்பிடு, பிரசாதம் குரு. திருஷ்யத்தே ஸ்ரமி, பார்த்தாலே நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்கேங்கிறது தெரியுது. பசியோடு இருக்கே, சிரமப்பட்டு வேற இருக்கேங்கிறது தெரியுது. இந்த வெண்ணெயை சாப்பிட்டால் அந்த சிரமம் பசி எல்லாம் நிவர்த்தி ஆகும். சிராத் இதி பிரார்த்தயமானயா தயா சமாதி திருஷ்ட ஆகமி பூர்வச்சேஷ்டிதா கிருதஸ்மிதா தன்னவநீதம் அர்ப்பிதம் யதேஷ்டமஸ்னன் ச ஜஹௌ பரிஸ்ரமம். இந்த மாதிரி ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிட்டா, இந்த மாதிரி தான் கொண்டு வந்த அந்த வெண்ணெயை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரார்த்தனை பண்ணினா. அப்போ அந்த பிராமணன் இருந்தானே, அவன் சமாதியில இருந்து மேல்கொண்டு என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கு, பகவத் சங்கல்பம் என்னங்கிறத பார்த்துட்டான். சரி, அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு சமாதி திருஷ்ட ஆகமி பூர்வச்சேஷ்டித, ஆகாமி இனிமேல் நடக்க போறதை இவன் முன்னாடியே இப்படிதான் நடக்க போறது, இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு கொஞ்சம் மந்த ஸ்மிதத்தோடு அவ கொண்டு வந்த அந்த வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு யதேஷ்டமா சாப்பிட்டு தன்னுடைய சிரமத்தை போக்கிக் கொண்டான். சஜஹௌ பரிஸ்ரமம் ததிங்கிதைரேவ விஜானதி த்விஜம் பதஞ்சலேர் ஆக்ருதி பேதம் ஆகதம் தம் அப்ரவீத் உத்வஹமாம் கிருபாநிதே துரிய வர்ண பிரபவாம் அபித்விதி. அப்போ அந்த பெண்ணானவள் அவன் சிரமபரிகாரம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, அவனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா இவன் பிராமணன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. தது இங்கிதைரேவ விஜானதி த்விஜம், இந்த த்விஜன் சாதாரணப்பட்டவன் இல்லை, சாட்சாத் பதஞ்சலியுடைய அவதாரம். பதஞ்சலேர் ஆக்ருதி பேதம் ஆகதம், பதஞ்சலி தான் இந்த ரூபத்துல இங்க வந்திருக்கார் அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுட்டான் அந்த பெண்ணு. அப்போ தெரிஞ்சுட்டு அவ சொல்றா, ஏற்கனவே அந்த மகர்ஷிகள்லாம் அவளிடத்துல சொல்லியிருக்கா இல்லையா, உன்னை அந்த பிராமணன் விவாகம் பண்ணிப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அதுபடி உத்வக மாம் கிருபாநிதே, ஏ கருணாநிதியே, நீ என்ன விவாகம் செய்து கொள். நான் த்விஜ ஜாத்தியில பிறந்தவள் இல்லை, துரிய வர்ண பிரபவாம் அபிது இதி, நான் 4வது வர்ணத்தில் பிறந்தவள். அப்படி இருந்தாலும் என்னை நீ விவாகம் செய்து கொண்டு என்ன நல்ல மார்க்கத்துல, ஸ்ரேஜோ மார்க்கத்துல என்ன நீ பிரவர்த்திக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். இத கேட்டுட்டு அவன் சொல்றான், ஜகாத தாம் ஏவ முதீரித்தோ த்விஜஹ மனோரதோ மானினி தே ஃபலோன்முகஹ உதூஹ்ய வர்ணத்ரய கன்யகாஹ யதஹ விவோடுமீஹே அந்திம வர்ணஜாம் இதி. அப்ப அந்த பிராமணன் அந்த கன்னிகை கிட்ட பேசுறான். த்விஜஹ, அம்மா, மனோரதோ மானினி தே ஃபலோன்முகஹ, நீ என்ன ஆசைப்பட்டையோ அது நடக்க போறது. அது நடக்க தயாரா இருக்கு, பலோன்முகமாக இருக்கு. நீ நினைச்சது பலிக்கக்கூடிய நிலையில இருக்கு. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி 3 வர்ணங்கள்ல கன்னிகைகளை நான் விவாகம் பண்ணிட்டு உன்னை 4வதாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக நீ காத்துட்டு இருக்கணும். உதூஹ்ய வர்ணத்ரய கன்யகாக யதோ விவோடும் ஈஹே, அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அந்திம வர்ண ஜாமிதி, நீ 4வது வர்ணத்துல இருக்கே, அதனால உன்னையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா முதல்ல பிராமணன், கத்திரியம், வைசியம் எல்லா வர்ணத்திலையும் விவாகத்தை பண்ணிட்டு அப்புறம் உன்னை விவாகம் பண்ணிக்கிறேங்கிறான்.
ததுக்தி மாகர்ணிய கிரகம் நினாயசா தம் உல்லசத் யௌவனமிந்து சுந்தரம் தயா ததஸ்தஜ் ஜனனீ விதீர்ணயா சமம் புரீம் உஜ்ஜயினீம் ஜகாம சஹா. இதை கேட்டுட்டு அந்த கன்னிகை என்ன பண்ணினாள்? கிரகம் நினாய, தம் அந்த பிராமணனை தன்னுடைய கிரகத்துக்கு அழைத்து கொண்டு போனாள். உல்லசத் யௌவனம் இந்து சுந்தரம், இவனும் நல்ல யுவாவா இருக்கான். இந்த பிராமணனும் பார்த்தா அந்த சந்திரன் எப்படி அழகாக கண்ணுக்கு தெரிகிறானோ அந்த மாதிரி அழகாக தெரியக்கூடியவனா இருக்கான். இந்து சுந்தரம், சந்திரமுகம்னு வர்ணிப்பா. சந்திரனை போல பார்த்தாலே மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த மாதிரி வர்ணிக்கிறது. அப்பேற்பட்டதவனாக அந்த த்விஜன் இருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா, அவன் உஜ்ஜயினியிலேருந்து வந்தவன் தானே, உஜ்ஜயினிக்காரன். தயா ததஸ்தஜ் ஜனனி விதீர்ணயா சமம் புரியும் உஜ்ஜயினியும் ஜகாம சஹா. அந்த பெண்ணுடைய அம்மா அங்க அவளோட இருந்திருக்கா. அந்த அம்மாவானவள் அந்த பெண்ணை இவனுக்கு தானம் பண்ணி கொடுத்து விட்டா. அந்த பெண்ணோடு இவன் உஜ்ஜயினியில தன் ஊருக்கு கிளம்பி போனான். அங்கேருந்து தான் கிளம்பி வந்திருந்தான். அங்கே இவளையும் அழைச்சின்னு போயிட்டான். வடத்ரு பர்ணஸ்தித வர்ண மேலனாத் அதைஷ பாஷ்யம் நிகிலம் பதஞ்சலேஹே லிலேக வத்சக்ஷத துர்கிரகாட்சரே ஸ்தலே குவச்சித் குண்டலனாம் அகல்பயத்து. ஏற்கனவே அந்த ஆலமரத்து இலைகள்ல இவன் எழுதியிருக்கான் மகாபாஷ்யத்தை. அதெல்லாம் இவன் அங்க போய் பொறுக்கி வரிசையா அடுக்கி அதை ஒவ்வொன்றா பண்ணி மறுபடியும் சம்பூர்ணமா எழுதுறான். பத்திரங்கள்ல எழுதுறான். நல்ல பேப்பர்லாம் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். பேப்பர்லயோ வேற எதுலையோ எழுதுற ஒரு இதுல எழுதுறான். அங்க ஒன்றும் வசதி இல்லை, ஏதோ இலையில எழுதினா இப்போ நல்லா எழுதுறான். ஆனா அப்படி எழுதும்போது வர்ணங்களை கூட்டி கூட்டி அந்த எழுதினத்தெல்லாம் பத்திரங்கள் இதுக்கப்புறம் இது வரிசைப்படுத்தி கஷ்டப்பட்டு எழுதுறான். ஆனா ஒரு சில இடத்துல அந்த ஆட்டுக்குட்டி கடிச்சிடுச்சு இல்லையா, அதனால எழுத்து தெரியல. இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணானா ஒரு சுழி போட்டு வச்சானே, ஒரு சுழி போட்டு இந்த இடத்துல தெரியல அப்படின்னு. கொச்சித் ஸ்தலே, சில இடங்கள்ல அவனே சுழிச்சுட்டான். குண்டலனாம் அகல்பயத்து, தெரியாத இடம், அது ஆட்டுக்குட்டி கடிச்சிடுத்து, அதனால என்ன எழுதியிருக்கோன்னு தெரியல. அந்த மாதிரி நடந்தது. அவன் எழுதி வச்சிருக்கான். அதான் பணிபாஷித பாஷ்ய பத்திகா கஹனா குண்டலிதாமவாபிதா அப்படின்னு மாகத்துல கூட வரும். குண்டல்னா 2-3 அர்த்தம், 2 அர்த்தத்துல அவர் பேசியிருப்பார் கவி. ஆனா அப்படி சூழ்ச்சி வச்சிருக்கானா, ஏன்னா அது புரியல, அந்த இடத்துல என்ன எழுத்துன்னு தெரியல. இப்படியாக பண்ணினானா. நிஜே கிரகே தத்ர நிவேஷ்ய பாடயன் தது உஜ்ஜயின்யாம் பணிபாஷ்யம் ஆசிரவான் நினாய காலம் நியமேன சத்விஜஹா பிரியாசு துல்லியம் சதசிருஷ்வபி ஸ்திதா. ஏதன் மத்தியில பல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அவன் 4 வர்ணங்கள்லயும் 4 கன்னிகைகளை விவாகம் பண்ணிக்கிறான். அதாவது 3 பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த முதல்ல பார்த்த பெண்ண விவாகம் பண்ணிக்கிறான்னு இருக்கு. அவன் தன்னுடைய கிரகத்திலே ஆத்திலேயே பாடம் சொல்லி கொடுக்குறான். நிவேஷ்ய பாடயன் தது உஜ்ஜயின்யாம் பணிபாஷ்யம் ஆசிரவான். நிறைய சிஷ்யாள் அவன்கிட்ட படிக்கிறான். இப்படியாக அவன் தன்னுடைய காலத்தை கழித்தான். 4 விதமான பாரியைகள் பத்னிகள் இடத்திலும் சமானமான ஒரு பாசத்தோடு அவன் நடந்துட்டான். பிரியாசு துல்லியம் சதசிருஷ்வபி ஸ்திதா. 4 பிரியை, எல்லா 4 பத்னிகளிடத்திலும் மனைவிகளிடத்திலும் அவன் ஒரே விதமான நடத்தை கொண்டவனாக இருந்தான். தினேஷு தாக சத்புருஷோதயோசிதேஷு அராலகேஷ்யா விதுஷாம் சிகாமணேஹி கிரமாத் குமாரான் கமனீய தேஜசா மணீனிவ அசோஷத சிந்து சக்தயா. கொஞ்ச நாள் ஆச்சு. இப்படி நாள்கள் ஓடிண்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு உச்சிதமான சமயத்திலே
சத் புருஷோதய உச்சிதேஷு அப்படிதானே இருக்கு. தினேஷு அதாவது நல்ல மனுஷன் நல்லபடியாக குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த தினங்கள் போயிட்டே இருக்கிறச்சே அரால கேஷ்யா சுருட்ட மயிறு தலைமுடி கொண்டவர்கள் அந்த மாதிரி அந்த மனைவிகள் 4 பேர் இருக்காளே விதிஷாமி சிகாமணேகே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பையனை பெற்றுக் கொடுத்தார்கள். கிரமாத் குமாரான் கமனீய தேஜசா அந்த சிந்து நதியுடைய சக்தி அதுலதான் ரத்னங்கள் வருதான் அந்த பூமியில அல்லது அந்த நதியில ரத்னங்கள் கிடைக்கிறது. எப்படி அந்த சிந்துல உள்ள சக்திகள் ரத்னங்களை உண்டாக்கி நமக்கு கொடுக்கிறதோ அதை போல இந்த 4 பத்னிகளும் 4 குமார ரத்னங்களை பெற்றெடுத்து கொடுத்தார்கள் அப்படின்னு இந்த கதை வருது. சிந்துன்னு சமுத்திரத்தை கூட எடுத்துக்கலாம் போல இருக்கு. சமுத்திரத்துக்கு ரத்னாகரகான்னு ஒரு பேரு. ஏன்னா அதுலதான் எல்லா ரத்னமும் இருக்கு, உள்ள இருக்கு. அதை போய் உள்ள அமுங்கி பார்த்து சில யாருக்கு எடுக்க சாமர்த்தியம் இருக்கோ அவ ரத்னங்களிலிருந்து வருபடியும் அப்படின்னு சொல்லுவான். அதனால எப்படி அந்த சிந்து சமுத்திரத்திலே ரத்னங்கள்லாம் உண்டாகிறதோ அதை போல இந்த பிராமணனுக்கு அந்த 4 மனைவிகளிடத்திலே 4 புத்திரர்கள் கிடைத்தார்கள். விததத் கிரியாக சுபதராஹ் பரஸ்பரம் பிரவிபின்ன வர்ண விலசத் பரிகிரஹா நிகமச்சதுர்பிரிவ சாதுபிஹி ஸ்வரைஹி தனயைஹி அத த்விஜவரோ வியரோச்சத. விததத் கிரியா சுபதராஹ பரஸ்பரம். இந்த த்விஜவரஹா வியரோச்சத இந்த உத்தமமான த்விஜஸ்ரேஷ்டன் பல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிண்டு அங்க ரொம்ப பிரகாசமாக இருந்தான், நல்ல விதமாக வாழ்க்கை நடத்தினான், சுபமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கான். பரஸ்பரம் பிரவிபின்ன வர்ண விலசத் பரிகிரஹா 4 வர்ணங்களும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று மாறுபட்ட வர்ணங்களை பரிகிரகம் பத்னியாக கொண்டவன். பிராமணன் ஒன்று, பிராமணச்சி ஒன்று, க்ஷத்ரியச்சி, வைசிய ஸ்திரீ, சூத்ர ஸ்திரீ அப்படின்னு சொல்லி 4 வர்ணங்கள்லையும் விவாகம் பண்ணின்றவன். நிகமஹா சதுர்பிரிவ சாதுபி ஸ்வரைஹி தனயைஹி 4 பசங்கள் பிள்ளைகள் இருக்கா. அதை பார்த்தா 4 விதமான ஸ்வரங்களோடு சேர்ந்து நிகமஹா வேதம் எப்படி விளங்குகிறதோ, வேதத்துல 4 விதமான ஸ்வரம் வருமா. உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், பிரச்சயம்னு சொல்லுவா. இப்படியாக 4 விதமான ஸ்வரத்தோடு சேர்ந்து எப்படி அந்த வேதமானது பிரகாசிக்கிறதோ அது போல 4 புத்திரர்களோடும் அந்த பத்னிகளோடும் அந்த த்விஜஸ்ரேஷ்டன் வியரோச்சத மிகவும் பிரகாசமாக விளங்கினான். 54 ஸ்லோகம் ஆயிடுத்து. இதோட இன்னைக்கு வச்சுப்போம்.